விஜய் அவர் வந்து சிஎம் ஆயிட்டா எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா சிஎம் ஆனதுக்கப்புறம் இங்க மாற்றுக் கட்சியினர் வந்து எக்கச்சக்க விமர்சனங்கள் வச்சுட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் சிஎம் ஆனது வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு பின்னடைவை ஏற்படுத்துன்ற மாரி எக்கச்சக்க விமர்சனங்கள மாற்றுக் கட்சியினர் வச்சுட்ருக்காங்க. அது என்னென்ன விமர்சனம்ன்றதும், அது சரியான விமர்சனமான்றதும் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். மறக்காம ஃபுல் வீடியோவ பாருங்க. ரீசென்ட்டா ஒரு கோட் வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு. என்னன்னா, ஒரு நாட்ட அழிக்கணும்னா, அந்த நாட்டுடைய இளைஞருடைய சிந்திக்கும் திறன் அழிச்சா போதும், அந்த நாடு தானா அழிஞ்சுன்ற மாரி ஒரு கோட்டு லெனின் சொன்னதா சொல்லி வைரல் ஆயிட்டு இருக்கு. ஆனா அப்படி ஒரு கோட்ட லெனின் சொன்னாரான்னு கேட்டா இல்ல. அப்படி ஒரு கோட்ட லெனின் சொல்லவே கிடையாது. இது வந்து எப்படி இருக்குன்னா, இந்த நாட்டோட இளைஞர் வந்து விஜய் அவர்கள் கெடுத்துட்டாரு. இந்த நாட்டோட இளைஞரோட சிந்திக்கும் திறன விஜய் அவர்கள் கெடுத்துட்டாருன்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி சொல்றவங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இத்தன நாளா பல விஷயங்கள வந்து தமிழ்நாடு அனுபவிச்சுட்டு இருக்கப்போ அமைதியா இருந்தவங்க தான். அதாவது தமிழ்நாட்டு மக்கள் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருப்போ அமைதியா இருந்தவங்க தான். 13 நாள் 14 நாள் வந்து ரிபப்ளிக் வாசல்ல தூய்மை பணி போராட்டம் இருந்தப்போ அமைதியா இருந்தவங்க, இப்போ செவிலியர் போராட்டத்துக்கு அமைதியா இருந்தவங்க, டீச்சருடைய போராட்டத்துக்கு அமைதியா இருந்தவங்க, எத்தனையோ பாலியல் வன்புணர்வுக்கு அமைதியா இருந்தவங்க, எத்தனையோ கஸ்டல் டெத்துக்கு அமைதியா இருந்தவங்க, இப்போ வந்து என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, தமிழ்நாட்டு இளைஞர்களுடைய மனசை கெடுத்துட்டாரு, அவங்களும் வசீகரப்படுத்திட்டாருன்ற மாதிரி போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சினிமா மோகத்தினால தான் இந்த வெற்றி வந்ததுன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. விஜய் அவர்கள் ஸ்டார்டிங்கில் எப்போ 8 மணிக்கு தபால் ஓட்டு ஆரம்பிச்சப்பவே விஜய் அவர்கள் வந்து ஓரளவுக்கு ஒரு சில இடத்துல முன்னாடி தான் இருந்தார். அதாவது தபால் ஓட்டுன்றது மேக்ஸிமம் யங்ஸ்டர்ஸ் போடுறது கிடையாது. அது கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸும் கொஞ்சம் வயசானவங்களும் அவங்க தான் போடுவாங்க தபால் ஓட்டுன்றது. அவங்களுடைய ஓட்டுலேயே விஜய் அவர்கள் வந்து ஒரு சில தொகுதிகள் முன்னாடி தான் இருந்தார். தொகுதிகள் ஏற ஏற விஜய் அவர்கள் அதிலேயே முன்னாடி தான் போயிட்டு இருந்தார். ஸோ இது வந்து யங்ஸ்டர் மட்டும் ஓட்டு போட்டது கிடையாது. எக்கச்சக்க அரசு ஊழியர்கள் தான் ஓட்டு போட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த இடத்துல யங்ஸ்டர்ஸ் மட்டும் தான் ஓட்டு போட்டாங்க, யங்ஸ்டர்ஸ் மட்டும் தான் விஜய் ஜெயிக்க வச்சிட்டாங்கன்றதெல்லாம் கிடையவே கிடையாது. குடும்பமாக மக்கள்லாம் மாற்றத்தை வேணும்னு நினச்சவங்க தான் விஜய்க்கு ஓட்டு போட்டுருவாங்க மோஸ்ட்லி. ஏன்னா இங்க 2 பெரிய திராவிட கட்சிகள் இருக்காங்க. திராவிட கட்சிகளுக்கு மாற்று ஒரு கட்சி வேணும்ன்றது இங்க பேசிட்டு இருக்காங்க. அப்படிதான் விஜய் அவர்களை பார்த்தாங்க மாற்றா. ஆனா இந்த வெற்றியை ஏத்துக்க முடியாத ஒரு நடிகர் வந்து வந்துட்டான்னு ஏத்துக்க முடியாத ஒருத்தவங்க வந்து ஒரு நடிகர் கட்சியை துணை முதல்வர் வச்சிருக்கிற கட்சி வந்து என்ன சொல்றாங்கன்னா, நடிகை பின்னாடி மக்கள் போயிட்டாங்க, கொள்கை இல்லாத கூட்டம்ன்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. இங்க எத்தனையோ கொலை கொள்ளை எல்லாம் நடந்துட்டப்போ அப்ப அமைதியா இருந்தவங்க அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணவங்கலாம் வந்து இப்போ வந்து விஜய் சிஎம் ஆகணும் மாற்றம் வேணும்னு சொன்னோன்னே விஜய்க்கு அரசியல் தெரியாது, விஜய்க்கு வந்து எக்கனாமிக்ஸ் என்ன தெரியும், விஜய்க்கு வந்து கடன் எப்படி அடைப்பார், இத்தனை ஃப்ரீபிஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இத்தனை வருஷமா இதுக்கு முன்னாடி கொடுத்த மேனிஃபெஸ்டோலாம் சரியா பண்ணாங்களா என்னன்னு தெரியாதவங்க பாதி மேனிஃபெஸ்டோ பண்ணவே கிடையாது முன்னாடி இருந்த ஆட்சிக்காரங்க. அப்படி இருக்கிறப்போ இந்த ஆட்சி விஜய்க்கு வந்து இவ்வளோ மேனிஃபெஸ்டோ கொடுத்த உடனே அதை எப்படி பண்ண முடியும், அதெல்லாம் பண்ண முடியாது, இது வந்து பொய்யான வாக்குறுதி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இதுக்கு முன்னாடி கொடுத்துட்டு நிறைவேற்றாம போனதெல்லாம் வந்து பொய்யான வாக்குறுதியாக கேட்டால் அதை பற்றி பேச மாட்டாங்க. இன்னொன்று அடுத்த ஒரு கட்சி, அந்த கட்சி வந்து இப்போ தமிழ்நாட்டு மக்கள் வந்து சினிமா முகத்துக்கு முன்னாடி போயிட்டாங்க. அந்த கட்சி தோத்ததுன்றது வந்து தமிழுக்கே ஏற்பட்ட தோல்வி. அதாவது அந்த ஒரு கட்சி இருக்குது, அதனுடைய கொள்கை என்று தமிழ் தேசியமாக இருக்குது. அந்த தமிழ் தேசியம் தோத்ததுன்றது வந்து தமிழ் தேசியமே தோத்துருச்சு, பிரபாகரன் தோத்துட்டாரு, சீமாவுக்கு தோத்ததுன்றது வந்து தமிழை தோத்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அது அப்படி கிடையவே கிடையாது. இங்கே மக்களுக்கு தேவையான அரசியல் சொல்லி ஒன்று இருக்குது. இங்கே மக்களுக்கு தேவையான அரசியலாக இருந்தாலும் மக்கள் ஏற்றுக்காத அரசியல் சொல்லி ஒன்று இருக்குது. இங்கே மக்களுக்கு தேவையான அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காரு விஜய் அவர்களும் மற்ற கட்சியினரும். மக்களுக்கு தேவையே இருந்தாலும் மக்கள் அது பெருசாக அந்த அரசியலுக்குள்ளே ஈடுபடுறது கிடையாது. இங்கே மண் சார்ந்து மலை சார்ந்து என்ன தான் அரசியல் பேசினாலுமே அந்த அரசியல்ன்றது மக்களுக்கு தேவைப்படாது, இப்போதைக்கு தேவைப்படாமல் இருக்கிறப்போ அதை அரசியலுக்கு மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் மக்களுக்கு ஏற்ற அரசியல் தான் பண்ண ஆகணும். நான் பேசுகிற அரசியல் வந்து சரியான அரசியல், அதனால் வந்து மக்களை ஏற்றுக்கிட்டு ஆகணுன்றது கிடையாது. ஒரு இடத்துல சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் கடை இருக்குது, இன்னொன்று பக்கத்தில் பியூர் பக்கத்தில் ஃப்ரூட் ஷாப் இருக்குது. இங்கே மக்கள் வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் கடைக்கு போவாங்களா இல்லை ஃப்ரூட்ஸ் கடைக்கு போவாங்களான்னு கேட்டால் மோஸ்ட்லி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் கடைக்கு தான் போவாங்க. ஹெல்த்தியாக ஃப்ரூட்ஸ் இருந்தாலுமே சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் கடைக்கு தான் போவாங்க. நீ அவங்கள்ட்ட போயிட்டு அந்த பழக்கடைக்காரனை வந்து நீங்கள் மற்ற வரவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, உடம்பு கெடுதல், நான் எவ்வளோ சொல்லி பார்க்க நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டீங்க, நாசமாக போங்கன்னு சொல்லி சொன்னான்னா அது சரியே கிடையாது. ஏன்னா மக்கள் எது விரும்புகிறாங்களோ அதை நோக்கி தான் போவாங்க. ஸோ அப்படி தான் இங்கே 2 கட்சி, அதாவது திராவிட கட்சி 2 கட்சியும் விஜய் அவர்கள் கட்சியும் இருக்குது. மக்களுக்கு தேவையான அரசியல் பேசுகிறாங்க. நீங்கள் என்ன தான் நல்ல அரசியல் பேசினாலுமே மக்கள் உங்கள் பக்கம் வரலன்னா அந்த அரசியல் வந்து சரியாக இருந்தாலுமே நீங்கள் மக்களை திட்டக்கூடாது. ஏன்னா மக்கள் தேவையான அரசியல் நீங்கள் தான் பண்ணி ஆகணும். இங்கே மக்கள் தேவையான அரசு வந்து என்ன தான் மண் சார்ந்து மலை சார்ந்து தண்ணீர் சார்ந்து இருந்தாலுமே மக்களுடைய அடிப்படை தேவைகள் இருக்குது. அந்த அடிப்படை தேவைக்கான அரசியல் தான் பண்ணி ஆகணும். இங்கே ஓட்டு அரசியல் பண்ணால் தான் ஜெயிக்க முடியும். அந்த ஓட்டு அரசியல் பண்ணாத நீங்கள் வந்து ஜெயிக்காதப்போ மற்ற தமிழ் தோத்துருச்சு, தமிழ் தேசியம் தோத்துருச்சுன்றது சொல்கிறது எந்த விதத்திலும் நியாயம் கிடையாது. இப்போ உங்களுடைய கொள்கையில் முக்கியமானது ஒன்று, தமிழர்கள் தமிழை ஆடணும். விஜய் அவர்கள் தமிழான்றதுனால அவர் ஆண்டுட்டு போட்டுமே அதையும் ஏற்றுக்க மாட்டீங்க நீங்கள். இப்போது விஜய் ஒன்றும் கெட்டது பண்ண வரலையே, ஊழல் பண்ண வரலையே, அவரும் மக்கள் நல்லது பண்ண வந்திருக்காங்க, நீங்களும் நல்லது பண்ண நினச்சிங்க. ஸோ ஏற்றுக்க வேண்டியதானே. ஆனால் இது ஏற்றுக்காமல் தமிழ் தோத்துருச்சு, தமிழ் தேசியம் தோத்துருச்சு, தமிழில் வந்து நாசமாக போகட்டுன்ற மாதிரிலாம் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சில தமிழ் தேசியவாதிகள். இன்னும் எக்ஸ்ட்ரீம் என்ன போயிட்டாங்கன்னா,
ஸ்ரீலங்கா அழகுலக்க நாடாளுமன்றத்தில் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்தாங்க. அவங்கள்ட்டே போயிட்டு சினிமாக்கார பின்னாடி போறீங்கன்ற மாதிரி அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க. யாருக்காக அரசியல் ஆரம்பிச்சாங்களோ இப்போ அவங்களே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சீமான் தோத்ததுனால, இன்னும் ஒரு சில பேர் விஜய் ஜெயிச்சதுனால தமிழ்நாட்டை விட்டே போகிறேன், தமிழ்நாடு வந்து இதுக்கப்புறம் கொள்கை இல்லாத ஒரு நாடாக மாறிடுச்சுன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. எத்தனைனா ஒரு 1000 கோடி இவ்வளோ நடந்தப்போ அமைதியாக இருந்தவங்க, ஒரு அதாவது எல்என்டியே வந்து ஒரு பாலத்துக்கு வந்து கம்மியாக தான் கோட் பண்ணுவாங்க. அப்பேற்பட்ட பாலத்துக்கு கிட்டத்தட்ட 50% மேலே கோட் பண்ண அமைச்சர் இருந்தப்போ அந்த ஊரில் தெரிஞ்சுமே அமைதியாக இருந்த மக்கள், எத்தனையோ பாலை நடந்தப்போ அமைதியாக இருந்த மக்கள் வந்து, அதாவது தூய்மை பணியாளர் இறங்கி போராடினப்போ அமைதியாக இருந்த மக்கள் வந்து விஜய் ஜெயிச்சதுனால நான் தமிழ்நாடு விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இங்கே மாற வேண்டியதுன்றது வந்து அரசியலோ கொள்கையோ கிடையாது. இங்கே இருக்க மக்கள் தான் எத்தனை பிரச்சனை நடந்தாலுமே அதை கண்டுக்காமல் இப்போ அரசியல் மாற்றம் வந்தவொடனே கொள்கை மாறிடுச்சு, தமிழ்நாட்டை வந்து பிஜேபி உள்ளே வந்துடுற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. விஜய் ஒரு ட்வீட்டு போட்டார். அந்த ட்வீட்டில் வந்து மத்திய அரசு வந்து எங்களுக்கு ஆதரவு தரணுன்ற மாதிரி சொன்னாங்க. இது வந்து பிஜேபி ஆதரவு தரணும்னு சொல்ல, மத்திய அரசு ஆதரவு தரணும் தான் போட்டார். அப்படி பார்த்தா மத்திய அரசுகிட்ட தான் கேட்டாங்க, பிஜேபிகிட்ட கேட்கல. இந்தியான்றது வந்து துணை கண்டத்தை பொறுத்தளவுக்கு ஸ்டேட்டும் சென்ட்ரல் ரெண்டு சேர்ந்து தான் செயல்படணும். அப்படி இருக்கிறப்போ சென்ட்ரலுடைய சப்போர்ட் ஸ்டேட்டுக்கு தேவை. ஸோ அதனால தான் விஜய் அவர்கள் வந்து இனிமேல் போட்டார். அதை கூட புரிஞ்சிக்காமல் விஜய் வந்து பிஜேபி பக்கம் போயிட்டாருன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்தது காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சோன்னு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ தமிழில் தழிச்ச காங்கிரஸ் கூட எப்படி நீங்கள் கூட்டணி வைக்கலான்ற பேசியிருக்காங்க. இப்போ கூட்டணி வச்சவனு வெளியே கிடையாது. இப்போ பேசிட்டு இருக்கவங்களாம் இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆளுங்கட்சி கூட கூட்டணி இருக்கிறப்ப பெருசாக எதாவது பேசுனாங்க கிடையவே கிடையாது. ஒரு கட்சியோட தலைவரை சொன்னார், காங்கிரஸோட தமிழ் மாநில காங்கிரஸோடைய தலைவர் வந்து என்னுடைய நண்பன் தான், எங்களோட அண்ணன் தான்ன்ற மாதிரியே பேசிட்டு இருந்தார் ஒரு கட்சியோட தலைவர். அவரே இப்போ என்ன பேச ஆரம்பிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக தமிழ் தேசிய பேசின அந்த கட்சி காங்கிரஸ் கூட்டணி வச்சவொடனே விஜய் எதுக்கு ஆரம்பிச்சுவாங்க. இதுக்கு முன்னாடி எதுக்கவே இல்லை, இப்போ எதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அரசியலுக்காக தான். இப்போ வந்து விஜய்க்கு கண்டிப்பாக தேவை காங்கிரஸ்ன்றது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 கட்சியுமே தேவை. ஏன்னா தனி பெரும்பான்மை ஜெயிக்கவே கிடையாது. அப்படி இருக்கிறப்போ காங்கிரஸ் வந்து தப்பே கிடையாது. ஆனால் காங்கிரஸோட தலைமைன்றது மாறிடுச்சு. அதுவுமே புரிஞ்சுக்கணும். இங்கே 1.5 கோடி மக்கள் தேர்ந்தெடுத்த மக்கள் இப்போ இங்கே விஜயவுகளை கேள்வி கேட்குறதுன்றது, விஜயவுகளுடைய அரசியல் பின்னாடி வந்து மக்கள் போயிட்டாங்கன்றது வந்து எப்படின்னா, 1.5 கோடி மக்கள் வந்து சினிமா பின்னாடி தான் போயிட்டாங்கன்றத சொல்கிற மாதிரி இருக்குது. அப்படி எதுவுமே கிடையாது. ஓட்டு போட்ட முக்கால்வாசி பேருக்கு, பாதி பேருக்கு மேலே வந்து 30-40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான். அப்படியுமே அவங்க எதுக்கு ஓட்டு போட்டாங்க, மாற்றம் வேணும் தான் ஓட்டு போட்டாங்க. அந்த மாற்றம் வந்து இப்போ ஆரம்பித்தது கிடையாது. அந்த வேணுன்றது யார் புதுசாக கட்சி ஆரம்பித்தா அவங்களோட போட் பர்சன்டேஜ் ஓரளவுக்கு ஏற தான் செஞ்சது. விஜயகாந்தாக இருக்கட்டும், இல்லை கமலஹாசன் அவர்களாக இருக்கட்டும், ஃபஸ்ட் எலெக்ஷனில் அவங்க வந்து ஓரளவுக்கு பர்சன்டேஜ் அதிகமாக தான் வாங்கினாங்க. ஏன்னா மக்கள் வந்து மாற்றத்துக்கு வேண்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ விஜயன்றது வந்து மற்ற 2 கட்சியை தாண்டி பெரிய ஃப்ரேமாக இருந்தார். அதனால தான் இங்கே ஜெயிச்சிட்டாரு. மக்கள் மாற்றத்தை விரும்பினாங்க தவிர சினிமாக்காரன் பின்னாடி போகிறது கிடையாது. பிஜேபி வந்து இதுக்கு முன்னாடி பெருசாக ஒரு பெர்சன்டேஜில் கிடையாது. அப்படி இருந்துமே அண்ணாமலை அவர் வந்த உடனே பிஜேபியோட பெர்சன்டேஜ் ஏற ஆரம்பிச்சது. எனக்கு மக்கள் வந்து ஒரு படித்தவர், நல்லவர், ஒரு மாற்றம் வேணுன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்படி தான் விஜய் அடுத்து ஒரு ஃபேமாக வந்தார். விஜய் நல்லவர்ன்ற எல்லாத்துக்குமே தெரியும், இதுக்கு நல்லது பண்ணியிருக்கான்ற எல்லாத்துக்கும் தெரியும். அதனால தான் விஜய் நம்ப ஆரம்பித்தாங்க மக்கள். ஸோ அந்த நம்பிக்கையில் தான் நீங்கள் வந்து கேள்வி கேட்குறீங்க. சினிமா பின்னாடி மக்கள் போகவே கிடையாது. எத்தனையோ சினிமாக்காரங்க வந்தாங்க, அங்கே பின்னால் மக்கள் போகல. விஜய் நல்லவர். இதுக்கு முன்னாடி 33 வருஷமாக பல நல்லது பண்ணியிருக்காரு. விஜய் மக்களுக்கு நடந்திருக்குன்றதுனால தான் மக்கள்லாம் இவ்வளோ ஆதரவு தராங்க. ஸோ இவர் தான் இப்போதைக்கு முதலமைச்சர். இதுக்கு மேலே நீங்கள் அரசியல் தெரியுமா தெரியாதுன்னு கேள்வி பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் 2 வருஷம் ஆரம்பித்த கட்சி, 2 வருஷத்துக்கு மேலே ஆரம்பித்த கட்சி வந்து இப்போ சிஎம்ஏ ஆகிட்டாருன்றப்போ அவருக்கு அரசியல் தெரியுமா தெரியாதான்ற கேள்வின்றது ஏற்றுக்க முடியாத ஒரு கேள்வி தான். அரசியல் தெரியாமல் தான் 2 வருஷத்தில் வந்து சிஎம் ஆகிட்டாரா? சினிமா முகத்தினால மட்டும் மக்கள் ஓட்டு போடவே கிடையாது. மக்கள் வந்து ஓட்டு போடுறது மாற்றத்துக்காகவும், விஜய் வந்து ஏதோ ஒரு வகையில் சரியாக பண்ணுவார்ன்ற நம்பிக்கையில் தான் ஓட்டு போட்டாங்க. அது கண்டிப்பாக பண்ணுவார்னு நம்புகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணுறேன்.